ஹாரி ப்ரூக் தலைமையில் ஒரு கன்னான டீம் வருது. பவுலர்ஸ் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத், ஜாஷ் டங்க், லூக் வுட். ஓகேவா? இவங்க 4 பேர் இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் பழைய ஜோஃப்ராவா இல்லனாலும், பேஸ் போடும்போது மேபி ஓப்பனிங் ஓவர்ஸ்ல எஃபெக்டிவா இருப்பான்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடில் ரஷீத் எப்படியும் போல ரிலையபிள் ஸ்பின்னர். அது போக டங்க் வந்து டெஸ்ட் மேட்ச்ல நல்ல இன்டென்ட்டோட நல்லா சூப்பரா போட்டான். ஆமா. போட்டான். அதனால பார்க்க பாசிட்டிவா இருந்துச்சு. ஆல்ரவுண்டர்ஸா குமிச்சு வச்சிருக்காங்க. ஜேக்கப் பெத்தல், ஆமா. வில் ஜாக்ஸ், ரெஹான் அகமது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில போட்டிருக்காங்க. ஆனா ஒரு ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் நினைக்கிறேன் ரெஹான் அகமது. லெக் ஸ்பின்னர். சாம் கரன், லியம் டேவிசன்லாம் எப்போ புடிச்சு நான் இங்கிலாந்து டொமஸ்டிக்ல பார்த்துட்டு இருக்கேன்டா. 10 வருஷத்துக்கு முன்னாடி புடிச்சு அந்த இதுல லியம் டேவிசன் பேர் நான் பார்த்திருக்கேன். 10 வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கான் லியம் டேவிசன்லாம். உள்ள இங்கிலாந்து டீமுக்குள்ள வருவான். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் 2 மேட்ச் கொடுப்பாங்க. அப்புறம் வெளியே தள்ளிடுவாங்க. ஜேமி ஓவர்டன், பில் சால்ட், பென் டக்கெட், பட்லர் at 3, ஹாரி ப்ரூக் at 4. ஆக்சுவலா ஹாரி ப்ரூக் நம்பர் 5 ஸ்ரீலங்கா சீரிஸ்ல ஆடினான். இப்போதைக்கு பேண்டனும் விளையாட மாதிரி தான் தெரியுது. ஸோ பேண்டன் at 4, ப்ரூக் at 5, வில் ஜாக் 6, சாம் கரன் 7. ஸோ ஜேக்கப் பெத்தலுக்கு இனிஷியலா வாய்ப்பு பிளேயிங் லெவன்ல கிடைக்குமான்னு தெரியல. அப்புறம் பவுலர்ஸ் போயிட்டு ஆர்ச்சர், அடில் ரஷீத், ஏதோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் விளையாடுவான்னு நினைக்கிறேன். மேபி ஜாஷ் டங்க், லூக். இது போக ஒரு பொசிஷன் வேக்கண்டா இருக்கு. இதுல யாரை இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி ஜேமி ஓவர்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சீமிங் ஆல்ரவுண்டர். டேவிசனை வச்சு ஸ்பின்னை கவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு பதிலா வருவாரு? மேபி ஜேமி ஓவர்டன் பிளேஸா இல்ல வில் ஜாக்ஸ்? ஆல்ரெடி ஒரு வேக்கண்டே இருக்கு. 7 வரைக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுல பார்த்தா சாம் கரன் மட்டும் தான் ஃபுல் 4 ஓவர் போட போற பவுலர். பிளஸ் வில் ஜாக்ஸ் 1 or 2 ஓவர் போடுவோம். அப்ப 8 வந்து டேவிசனை போடாதான் இன்னொரு ஸ்பின் கிடைக்கும். அப்புறம் பவுலிங்க்கு ஒரு 2 பவுலிங் ஆர்ச்சர் பிளஸ் யாரு, லூக் வுட். லெஃப்ட் ஆர்ம் தான லூக் வுட். ஜாஷ் டங்க். இப்பவே பார்த்தா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ் தான் இருக்க மாதிரி தோணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பின்னர் இல்லாம வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் தான் வில் ஜாக்ஸ். சோ இல்ல 8 ஓவர் போதும் ஸ்பின் போடுறதுக்கு. ஒன்னா லியம் டேவிசன் ஸ்பின் வேணும்னா லியம் டேவிசனுக்கு போவாங்க. இல்ல பவுலிங் வேணும்னா ஜேமி ஓவர்டன் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீம் எனக்கு பாக்குறதுக்கு வந்து டாப் 4 ரொம்ப ஹெவியா இருக்கு. டக்கெட், பில் சால்ட், பட்லர், பேண்டன் கூட ஓகே தான். பேண்டன் அண்ட் ப்ரூக். டாப் 5 ரொம்ப ஹெவியா இருக்கு. வெரி வெரி ஸ்ட்ராங். ஒரு டீசென்டான பவுலிங் தான், சூப்பரான பவுலிங் சொல்ல முடியாது. இதை வச்சுட்டு மேபி அவங்க டாப் 4 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா போவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் போலாம். பேட்டிங் வச்சே கூட இங்கிலாந்து போலாம்.